மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இலங்கை கப்பல் மோதி மீனவர் உயிரிழப்பு என தெரிய வந்திருக்கிறது. மீனவர் உயிரிழந்த தகவல் அறிந்து உறவினர்கள் கண்ணீர் விட்டு கதறி அழுதிருக்கிறார்கள். விசைப்படகு மீது இலங்கை கடற்படையின் ரோந்து கப்பல் மோதியதில் மீனவர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பூபேஷ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பூபேஷ், முழு விவரம். நிச்சயமா வணக்கம் கலிமிரி. நேற்று ராமேஸ்வரத்திலிருந்து 400க்கும் மேற்பட்ட விசைப்படைகள் 1000த்திற்கும் மேற்பட்ட மீனவர்கள் மீன் பிடிப்பதற்காக கடலுக்கு சென்ற நிலையில் கச்சத்தீவு அருகே மீன் பிடித்துக் கொண்டிருந்த போது அவ்வழியாக ரோந்து வந்த இலங்கை கடற்படையானது ராமேஸ்வரம் பகுதியைச் சேர்ந்த கார்த்திக் என்பவருக்கு சொந்தமான படகில் வேகமாக மோதியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் படகானது கடலில் மூழ்கிய நிலையில் தத்தளித்த 2 மீனவர்களை இலங்கை கடற்படை மீட்டதாகவும் அதில் மூழ்கிய ஒரு மீனவர் உயிரிழந்தாக தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மற்றொரு மீனவர் ஒருவரையும் தேடும் பணியானது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. உயிரிழந்த மீனவர் குறித்தான தகவல் தெரிவிக்கப்படாத நிலையில் மீனவருடைய படகின் மீது இலங்கை கடற்படை மோதி மீனவர் ஒருவர் உயிரிழந்ததாக கூறப்பட்ட சம்பவமானது ராமேஸ்வரம் பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. படகில் சென்ற மீனவர்களுடைய உறவினர்கள் அந்த பகுதியில் கண்ணீர் விட்டு கதறி எழக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்லாமல் ராமேஸ்வரம் தனுஷ்கோடி பகுதியில் அமைந்துள்ள சாலையில் அமர்ந்து தற்போது மீனவர்களுடைய உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மீன் பிடிப்பதற்காக கடலுக்கு சென்ற மீனவர்களுடைய படகின் மீது இலங்கை கடற்படையானது மோதியதில் மீனவர் ஒருவர் உயிரிழந்திருப்பதோடு மீனவர் மற்றொருவர் காணாமல் போயிருப்பது மீனவர்கள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளதுடன் தொடர்ச்சியாக மத்திய மாநில அரசுகள் தங்களுக்கு துரோகம் இழைப்பதாகவும் உடனடியாக நடவடிக்கை எடுத்து இறந்து போன மீனவரை கரைக்கு கொண்டு வருவதோடு மற்ற மீனவர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மீனவர்கள் மத்தியில் இந்த சம்பவமானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தகவல்களுக்கு நன்றி பூபேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.